அவங்க வாயிலே கெட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க வாயிலே எல்லா உண்மையும் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மீனா ரோகிணியை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க. அதை கேட்ட ரோகிணி அப்படியே இடிஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதாவது மீனாவோட அம்மாவோட கடையை இந்த மாதிரி மறுபடியும் கடைக்கு கொண்டு வர வைக்கிறதுக்காக முத்து அங்கங்கன்னு பேசி இந்த மாதிரி அந்த கடையை மறுபடியும் கொண்டு வர வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை வீட்டில் வந்து சொல்லி பயங்கர சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அதாவது முத்து இந்த மாதிரி போட்டு வாங்குறதுக்காக இந்த மாதிரி இதில் ரோகிணியும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ட்டு முத்துக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். சிந்தாமணி இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு முத்துக்கு தெரிஞ்சிருக்கும். கூடவே இன்னொரு கேடியும், அதாவது இந்த அளவுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சிந்தாமணியால முடியாது. இந்த மாதிரி பார்லர் மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கணும் அப்படின்ட்டு முத்துக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதனால வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு வாங்குறதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மீனா அந்த மாதிரி கடை திரும்ப வந்துருச்சு. ஆனா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அவங்களையும் அரெஸ்ட் பண்ண போறதா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இது வந்துட்டு ஒரு போலி கம்ப்ளைண்ட். அதனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு அப்படியே கையை உடல காலும் உடல அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சரி மீனா நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா சரிங்க வாங்க வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அப்படி போற மாதிரி போயிட்டு இந்த மாதிரி வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரோகிணி இந்த மாதிரி சிந்தாமணி கால் பண்ணி எல்லாத்தையுமே வளர்றாங்க. இந்த மாதிரி என்ன சிந்தாமணி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நம்மள அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்ட முத்து மீனா அப்படியே உள்ள வராங்க. இந்த மாதிரி முத்து அப்ப மீனாட்ட சொல்றாங்க, பத்தியா மீனா நான் சொன்னேன்ல, அதாவது பக்கத்திலே இருப்பான் பரம சண்டாலே அப்படிங்கிற மாதிரி நம்ம கூடவே இருந்து எப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கு பத்தியா, இதான் அந்த பார்லரமோட புத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மீனா நானும் இந்த உலகத்துல எவ்வளவோ கேடுகட்ட அயோக்கியர்கள் எல்லாம் பார்த்திருக்கேன், உங்களை மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தரமான அயோக்கிய கேடுகட்டவங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரோகிணி என்னடா தினுசு தினுசா புதுசு புதுசா என்னென்னமோ சொல்லி திட்டுறா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.